அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742800800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். எல்லாம் வல்லறிவினை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1069 ரூபாய் 76 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 306 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. அவங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 212 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 248 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 940 ஃபெல்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 283 ஃபெல்ஸ். தங்க விலையும் சரி, ஆயில் விலையும் சரி, நிலையற்ற தன்மையிலே தான் இருக்குது. ஒரு சரியான எக்ரிமெண்ட் இன்னமும் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தங்கள் வந்து சேரலை அப்படின்றது தான் ஒரு கவலையான விடயம். தொடர்ந்தும் பார்த்திங்கன்னா அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரச்சனை சம்பந்தமாக கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் மற்றும் ஈராக், அதே போல் கத்தார், இன்னும் பல நாடுகளுடன் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலுடைய தலைவர் ஈராக்குடனான ஒரு ஒன்று கூடலையும் நேற்றைய தினம் நடத்தி இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரியான சூழல் எதிர்வரும் நாட்களில் உருவாகுது அப்படின்னு. அதே போல் இதோ ட்ரோன் பாவனையாளர்கள் யார் யாரெல்லாம் ட்ரோன் வச்சுருக்கீங்களோ, ட்ரோனை பாவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமாக ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். உள்துறை அமைச்சகத்துடைய செயல் பேஜில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அதை நீங்கள் பாவிக்கணுமா இருந்தால் நிச்சயமாக அனுமதி வாங்கி இருக்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் காலநிலை ஆய்வாளர் பெத்ரல் அமீரா மற்றும் ஃபஹத் அல் உதாய்பி காலநிலையுடைய மாற்றம் வெகுவாக மாறி வருகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சில நாட்களுக்குள்ள சூடு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது இந்த சூடு காலம் மிதமான நேரத்துக்கு மாறும்போது அடுத்த தலைவலி என்னென்னு பார்த்திங்கன்னா ருத்தூபா தான் அடுத்த ஆபத்தாக வருது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ருத்தூபா நேரத்தில் நீங்கள் எவ்வளவுதான் வெளியில் குழுன்னு போனாலும் சரிதான், வேர்த்து கொட்டிடும். அது என்ன தான் நம்ம எவ்வளோ சேஃபாக இருந்தாலும் சரி, வண்டிக்குள்ளே ஏசியை போட்டால் மட்டும்தான் அல்லது ரூமுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் மிதமாக இருக்கும். பேரிச்சமரங்களில் காய்கள் ஓரளவுக்கு முத்திக்கிட்டு வருது. இனிமேல் பழுக்கிறதுக்கு ருத்துபா சீசன் ஆரம்பிக்க போகுது. சூடு முடிஞ்சால் அடுத்தது வெந்து தணிந்தது காடு தான் போல். அடுத்ததாக இதோ குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா மிக முக்கியமான ஒரு சட்டத்தை நிறுவியிருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பாவனையாளர்கள் இனி வரும் காலங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி செய்திகள், சில நேரங்களில் சில செய்திகளாக இருக்கட்டும், சில தகவல்களாக இருக்கட்டும்,
சில வீடியோக்களாக இருக்கட்டும் பகிர்றதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சில நேரங்களில் அது ரூமராக இருந்தோ அல்லது அது ஏதாவது சட்டத்துக்கு புறம்பானதாக இருந்துச்சோ நிச்சயமாக உங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அதே மாதிரி யாரெல்லாம் இந்த ஃபேக் அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, போலியான தகவல்களை போடுறது, பொய்யான வதந்திகளை பரப்புறது, இந்த மாதிரியான ரூமர்களை எல்லாம் பரப்பக்கூடிய ஃபேக் நியூஸை பரப்பக்கூடிய அக்கௌண்ட்டுகள் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுறதுக்கான வேலைகளையும் ஆரம்பிச்சிருக்கதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ அடுத்த சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் அம்தல் ஹொவைலா நேரடி விஜயம் ஒவ்வொரு இடங்கள்லையுமே சர்ப்ரைஸாக விசிட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அப்சண்ட் எம்ப்ளாயீஸ், அதாவது யாரெல்லாம் வேலைக்கு வராமல் டிமிக்கி கொடுத்துக்கிட்டு சைனை மட்டும் வச்சுட்டு போயிருக்காங்களோ அல்லது வேலைக்கு வந்தும் வராமலுமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையுமே கண்காணிக்கிறாங்க. இந்த கண்காணிப்பில் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்களோ அத்தனை பேருடைய வேலைகளையும் பறிக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. வெளிநாட்டவர்லேருந்து குவைத்திகள் வரைக்கும் யாரெல்லாம் வேலைக்கு டிமிக்கு கொடுத்துட்ருக்குறாங்களோ அத்தனை பேரும் மாட்ட போகிறாங்க. மாட்டி கடைசியில் வீட்டில் தான் உட்காரணும், சம்பளமும் இல்லாமல். அடுத்ததாக குவைத்துடைய அஹமதி கவர்னரேட் பகுதிகளில் கிட்டத்தட்ட 46 கடைகளில் சீஸ் பண்ணுற நடவடிக்கைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி 8 கடைகளில் மூடியதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரியான பொருட்கள், தரமான பொருட்கள் இல்லைன்னா நிச்சயமாக இந்த சம்பவம் நடக்கும். அதே போல் நிறைய வீடுகளில் கொஞ்சம் சந்தோஷமான சூழல், சில வீடுகளில் துக்கமான சூழல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் குளவை போடும் சத்தம் கேட்கும். ஏன்னா நிறைய பேர் காலேஜிலிருந்து தங்களுடைய பட்டதாரிகளாக வெளியேறிட்டு இருக்கிறாங்க. பல வீடுகளில் இந்த சந்தோஷமான நிகழ்வுகள் ஆரம்பமாகி இருக்குது குவைத்தில். ترأس سمو الشيخ أحمد عبد الله الأحمد الصباح رئيس مجلس الوزراء اجتماعا اليوم لبحث سبل تطوير البنية التحتية واستكمال خطط حصر وتصنيف الأراضي المملوكة للدولة بما يسهم في تعزيز الكفاءة الإدارية والاقتصادية واللوجستية تنفيذا لرؤية البلاد التنموية. حضر الاجتماع وزير الأشغال العامة الدكتورة نورة محمد المشعان ووزير الدولة لشؤون البلدية ووزير الدولة لشؤون الإسكان عبد اللطيف حامد المشاري ووزير الكهرباء والماء والطاقة المتجددة الدكتور صبيح عبد العزيز المخيزيم ووزير التجارة والصناعة أسامة خالد بودي ووزير الدولة لشؤون الاقتصادية والاستثمار عبد العزيز ناصر المرزوق ومدير عام هيئة تشجيع الاستثمار المباشر الشيخ الدكتور مشعل جابر الأحمد الصباح ورئيس ديوان رئيس مجلس الوزراء بالإنابة الشيخ خالد محمد الخالد الصباح والعضو المنتدب للهيئة العامة للاستثمار الشيخ سعود سالم عبد العزيز الصباح ورئيس مجلس إدارة الشركة الكويتية للتخزين حازم عيسى العيسى. ألف مبروك طيبة النجاح والتفوق والأولى على الكويت. وصفي لي مشاعرك بهذه اللحظة. والله شعور ما ينوصف، سعادة قمة في السعادة بإني وصلت لهذا المركز وحققت حلمي، وإن شاء الله أكمل وأحقق أحلامي. وجود أمي وأبوي كان لهم فضل واسع علي الحمد لله. وايد ناس تتساءل يعني أنت شنو الوصفة اللي خلتك توصلين لهالنسبة هذه؟ هل كنتي حاطة خطة دراسية معينة؟ شنو كنتي تسوين؟ الاستمرارية لازم تستمرون. من بلشتوا لازم تستمرون، لا توقفون. صدقوني والله راح توصلون، راح تلاقون صعوبات بس راح توصلون والله. شلون ممكن احنا نهيئ الظروف الدراسية المناسبة للأبناء لتحقيق مثل هذه النسب العالية؟ أمانة يعني هذيلا على قولتهم اللي طلعنا فيهم بالحياة، وهذيلا اللي على قولتهم شمعتنا بالحياة. فالشخص اللي ما قدر يحقق حق أي شيء حق نفسه يحقق حق عياله. والدنيا تشايفها سريعة وتمر السنوات بلمح البصر. الطفل اللي قبل شايله تلمه تلاقيه واقف يمك، إذا الله عطاني عمر وياك 5 سنين تلاقي موظف أو زميل لك يمكن هو زين. فلازم يعني مهما تليك الحياة ما ردك حق أسرتك وبيتك. صراحة طموحي إني أدخل صيدلة وإني أبدع فيها وأرفع راس ديرتي الكويت. وبالنسبة للقادمين والمقبلين على الثانوية أتمنى أنهم يعني يبدعون، ولازم تستمروا درسوا. أول ما تبلشون درسوا، يعني لا توقفون، لا تخلون شيء يلهيكم. يعني صدقوني والله راح تستانسون لما تصلون لهدفكم. دكتور أنا قبل خارج الهواء كنا نتكلم أن أنت ما كنت تتدخل في طريقة دراسته وهذا، فهل أنت تشوف أن الطالب لازم يأخذ راحته كاملة
في الدراسه وانه هو اللي يحدد مستقبله وطريقته في الدراسه ايضا؟ اكيد وانت بس تراقب تشوف لقيت شيء خطا، مثل تعطي جرس انذار، ترى هذا الموضوع لازم انت تتابعه، مثل على قولتهم القائد اللي طالع من بعيد، فهمت؟ فهذيلا يعني مهما كانوا توهم، والحياه تجارب، احنا مرينا بالتجارب وشفنا التجارب، فهذيلا قاعدين يكتسبون الحياه مثل الصفحه البيضاء، فلازم تطالعهم وتخليه تهده، بس بنفس الوقت اذا لقيت عنده نقطه نبه عليها، تقول له ترى هذا بالمستقبل ممكن يرجع لك عكسي. سببين رئيسيين، الاول هو التوقيت. تاتي هذه الزياره في ظل متغيرات اقليميه متسارعه تتطلب فعليا تحديد التنسيق بين العراق ودول مجلس التعاون الخليجي، سواء كان على صعيد الامن الاقليمي او الملفات الاقتصاديه وملفات الطاقه. وبحسب يعني ما وردنا ايضا السبب الثاني فهو يعني طبيعه الزياره بحد ذاتها، لان الامين العام لمجلس التعاون لا يمثل دوله بعينها، بل يحمل موقفا جماعيا يعكس توجه دول المجلس، وايضا تعكس هذه الزياره تطور ملحوظ في العلاقات العراقيه الخليجيه، وايضا يشار الى ان هذه الزياره تؤكد الى الانتقال من مرحله اعاده بناء الثقه الى مرحله بحث الشراكات الاستراتيجيه في مجالات الاستثمار والطاقه والربط الكهربائي وحتى التعاون الامني، ويمكن النظر اليها ايضا باعتبارها رساله تؤكد اهميه العراق كشريك اساسي في منظومه الامن والاستقرار على مستوى الاقليم، واضافه الى يعني الدور المتنامي في تقريب وجهات النظر بين دول المنطقه عموما. نعم لا شك. كرم، كيف تبدو أصداء هذه الزيارة رسميا في ظل ما شملته من رسائل خليجية للجانب العراقي إلى هذه اللحظة؟ بصراحة زميلي على المستوى الرسمي يعني يمكن القول إن الزيارة حظيت باهتمام كبير من القيادات العراقية، وهو ما انعكس في مستوى اللقاءات التي عقدها الأمين العام مع كبار المسؤولين، حيث كانت جولة مكوكية يعني تؤكد أن الرسائل التي حملها من قادة دول مجلس التعاون كان التركيز فيها على دعم مسار التعاون مع العراق وتوسيع الشراكة في المجالات السياسية الاقتصادية وحتى الاستثمارية، وتشير مواقف العراق الرسمية يعني أو بالتحديد خل نذكر من الجانبين إلى وجود توافق على تعزيز العمل المشترك وتسريع تنفيذ المشاريع ذات الاهتمام، يعني خاصة في مجال الطاقة والربط الكهربائي والاستثمار أيضا، يعني فضلا عن استمرار التنسيق السياسي تجاه القضايا الإقليمية. يعني بالمجمل وبالعموم يعني تنظر الأوساط الرسمية إلى أن هذه الزيارة هي خطوة جديدة لترسيخ العلاقات العراقية الخليجية وفتح صفحة أوسع من التعاون المؤسسي، يعني بما ينسجم مع توجه العراق نحو تعزيز شراكاته العربية والإقليمية، والنتيجة النهائية تحقيق مصالحه التنموية والاستراتيجية. لا شك. من بغداد مراسل قناة الأخبار الزميل كرم مظفر، شكرا جزيلا لك على هذا التواصل. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742 800800.